முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானதும் முதன்மையானதும் தொழுகையாகும். இதுவே முஸ்லிம்களின் அடையாளமாகும். தொழுகைகளையும் நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள். எவ்வித பேரமோ நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன் தொழுகையை நிலைநாட்டுமாறும் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுமாறும் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு முஹம்மதே கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்றும் முஹம்மத் இஸ்ஸல் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், சகாத் வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கும் முஸ்லிமான் அடியானுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். நமக்கும் அவர்களுக்கும் இறை மறுப்பவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும். அதை விட்டவர் காஃப்ராகி விட்டார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இதை போன்று ஏராளமான குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லுகின்றன.